ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிடத்துல சிவப்பு அவல வச்சு பாயாச ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது செய்றதும் ஈஸி, டேஸ்ட்டும் அருமையா இருக்கும். முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு கடாயில 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துக்கலாம். வறுக்கும்போது அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா செவக்கவும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, நல்லா கழுவிட்டு குக்கர்ல வச்சு வேக வச்சுக்கிறங்க. அதே கடாயில 1 ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி, கிரேப்ஸ வறுத்துக்கிறங்க. அடுத்து 1/4 கப் தேங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க. இந்த ரெசிபிக்கு 1 கப் அவல் எடுத்திருக்கேன், சிவப்பு அவல். இது தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு, தண்ணிய ஃபில்டர் பண்ணிட்டு, அதே கடாயில 1 ஸ்பூன் நெய் ஊத்தி, இந்த அவல சேர்த்து வறுத்துக்கிறங்க. லைட்டா 2 நிமிஷம் வறுபட்டதும், இது கூட 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். சிவப்பு அவலுக்கு பதிலா வெள்ள அவல் கூட சேர்த்து இந்த பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம். பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்ப மீடியமா வச்சு ஒரு 5 நிமிஷம் அவல வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்து இந்த பாயாசத்துக்கு 1 கப் வெல்லம் சேர்த்து 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்ல கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவல் வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு வேக வச்ச பாசி பருப்பை நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, வறுத்த முந்திரி, கிரேப்ஸு, தேங்காயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. உங்களுக்கு திக்கா வேணும்னா நல்லா கொதிக்க வச்சு பால் வத்துனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறங்க. நான் இதே டைமிங்கில் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வெள்ளை கரைச தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறங்க. பாலில் டைரெக்டாக சூடோடு சேர்த்தோம்னா வெல்லம் சேர்க்கும்போது பால் திரிஞ்சிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறங்க. வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் அவல் பாயசத்தை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.